எங்கே குழந்தை? முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது தளபதி பதவி, பிறகு குழந்தை. புலிகேசி மன்னரே, உம்மிடம் சரணடைய வரவில்லை. நான் போர் முறை பற்றி இலக்கணத்தை எடுத்துரைக்க. நீ பெற்றெடுத்த வைரம் வாழ்முறையில் இருக்கிறது. மரியாதையாக தலைவணங்கி உன் குழந்தையை காப்பாற்றிக் கொள். புலிகேசி, என் குழந்தையை விட பல்லவ மன்னர் மீது கொண்டிருக்கும் நட்பை மேலானது. நான் வருகிறேன். அவரை விட்டு விடுங்கள். ஆனவருமா, ஓ போ. புத்திர சோகத்தால் அவன் போராடும் ஆற்றலையே இழந்து விடுவார். அதனால்தான் உன் அப்பனை உயிரோடு விட்டேன். உன்னை நான் விடப் போவதில்லை. கையில் கொடுப்பதற்காகவா என் செல்வத்தை தவமிருந்து பெற்றேன்? என் கண்ணீர் தெரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது. அத்தான், என் குழந்தையை மீட்டுக் கொடுங்களத்தான். என் குழந்தையை மீட்டுக் கொடுங்கள். அதை பற்றி நினைக்காதே சங்கர், நினைக்காது. இந்நேரம் எதிரிகள் எதுவரை வந்திருப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்பட. புலிகேசியின் படை சூரமானங்கோட்டை கைப்பற்றி விட்டது. சங்கை, இனி உனக்கு ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. நான் தைரியமாயிருக்கிறேன். குழந்தையை பற்றி எனக்கு கவலை இல்லை. வெற்றியோடு திரும்புங்கள். பகைவரை பந்தாடி மகிழும் பரிலையன் கோட்டை, மரணத்தை விளையாட்டாக கருதும் மறவர் மிகுந்த மணிமங்கல கோட்டை, சூறாவளியை சுழந்து எதிர்க்கும் சூரமானம் கோட்டை, இன்று இது நம் எதிரிகள் கையில். பாஞ்சி எல்லையின் முதல் பாதுகாப்பு தகர்க்கப்பட்டு விட்டது. மாணவர்மா, நீ உடனே மணிமங்கல கோட்டைக்கு புறப்பட்டு போ. நானும் பின்னால் வருகிறேன். அரசே, நமது குலதெய்வம் கொற்றவர்மனை வணங்கி விட்டுத்தால் போர் முறைக்கு போவது நமது வழக்கம். எல்லாம் வழக்கப்படி நடக்கும். நீ புறப்படு. வணக்கம். சமூகம் காண ஜெயநாட்டி சோழகுமாரி வந்திருக்கிறார்கள். என்ன? வாருங்கள், உட்காருங்கள். பரவாயில்லை, சதுரங்கம் ஆடுவதற்கு சரியான சமயம்தான். பகைவர்கள் பல்லவ நாட்டை பாதிக்கு மேல் பிடித்து விட்டார்கள். எல்லாம் நீ ஆடிய அரசியல் சதுரங்கத்தால் ஏற்பட்ட ஓரிடம் தான். மன்னர்கள், நான் மாமல்லரை காதலித்தது தவறு என்று கூறுங்கள். ஆனால் என் காதலுக்கு களங்கம் மட்டும் கற்பிக்காதீர்கள். சரி சரி, நீ வந்த விஷயம் என்ன? இன்று காஞ்சிபுரத்தை தாக்குகிற எதிரிகள் நாளை தினம் உங்களையும் உங்கள் நாட்டையும் தாக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதற்காக பல்லவருக்கு படை உதவி செய்யுங்கள்.
என்னை அடியோடு ஏமாற்றி என் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் எனக்கு நீங்காத அவமானத்தை தேடித்தந்த நரசிம்மனுக்கு ஏற்பட போகும் வீழ்ச்சிதான் எங்களுக்கு திருப்தி, ஆறுதல், ஆனந்தம். ஐயோ, என்னால் தானே பல்லவ மன்னர் உங்க மகளை வெறுத்தார். என்னால் தான் அந்த திருமணம் நின்று. என்னால் தானே உங்களுக்கு பல்லவ நாட்டுக்கு பகை உண்டு. எல்லாம் என்னால் தானே. நான் பல்லவ மன்னரை மறந்து விடுகிறேன். உங்க மகளுக்கும் மன்னருக்கும் குறுக்கே நான் நிற்கவே மாட்டேன். அந்த திருமணத்தை நானே இருந்து நடத்தி வைக்கிறேன். என் வார்த்தை நம்புங்கள். வேந்தர்கள், இனிமேலாவது விரோதத்தை விட்டுவிட்டு பல்லவ மன்னரை பாதுகாக்க புறப்படுங்கள். பகைவனை விரட்டி அடிங்கள். புறப்படுங்கள். தயவுசெய்து புறப்படுங்கள். சரி. மன்னன் போருக்கு புறப்பட்டு விட்டான். போகும் வழியிலே கொத்தவை தெய்வத்தை வணங்க போகிறான். சரியான நேரம். மன்னன் கொற்றவ தெய்வத்தை வணங்கும் பொழுது மண்டபத்தை இடித்தவன் தலையில் தள்ளிவிட்டால் எப்படி? இதோ வெடிமருந்து வாங்கி வைத்திருப்போமே, அதற்காவது பயன்படட்டும். அத்தா, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? அரசரிடம் கோபித்துக் கொண்டிருக்க இதுவா நேரம்? சூரமாரம் கோட்டையை பகைவர்கள் வீழ்த்தி விட்டார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகு வீட்டுக்குள் இருக்க எப்படியத்தான் உங்களுக்கு மனம் துணிந்தது? பல்லவ நாட்டையே அழித்துவிட உன் அண்ணனின் மனம் துணிந்த பிறகு சூரமாரம் கோட்டை என்ன சாதாரணம், சர்வசாதாரணம். அரசரே தவறு செய்தாலும் அலைக்கடல் என குமரி வரும் பகையை அழித்துவிட்டு அதற்கு பிறகு அரசரது குற்றத்தை சுட்டி காட்டுவதுதான் தானே தலைவருக்கு அழகு. வேடமும் புறவியும் வேலும் வாளும் கொண்டு வருகிற படையைத்தான் பகை என்கிறாய் நீ. ஆனால் அந்த பகை ஒரு பாவையின் உருவிலே பல்லவத்தில் புகுந்து பல நாளாகிவிட்டது. அதை தடுக்க வழியில்லை. நல்லது கெட்டது உணர மன்னனுக்கு விழியில்லை. அதனால் என் மீது பழி இல்லை. போய்விடு, போ. அத்தா, நடந்தவைகளை மறந்து விடுங்கள். நாட்டுக்கு வந்திருக்கும் ஆபத்தை உணருங்கள். பூசல், புகைச்சல், விரோதம் இவைகள் நிறைந்து சிதறுண்டு கிடக்கிறது. இதுதான் நேரம் என்று பள்ளம் போய் வீழ்கின்ற வெள்ளம் போல் எதிரிகள் வருகிறார்கள். இல்லம் தோறும் நல்லவர் உள்ளம் தோறும் நாடு காக்கும் எழுச்சி பீரிட்டு கிளம்பி விட்டது. இந்த சமயத்தில் தாங்கள் மணிமார்பில் கவச்சமின்றி வீரம் பேசுகின்ற விழிகளிலே போர்க்கணல் இன்றி கரத்திலே வாளின்றி இருக்கலாமா? அத்தான், இருக்கலாமா? என்னை குழப்பாதே பூங்குழலி, என்னை குழப்பாதே. சூரமாரம் கோட்டை வீழ்ந்தது. மணிமங்கலம் நோக்கி மாற்றார் படையெடுப்பு. அடுத்து காஞ்சிபுரம் வீழ்ந்து விட்டால் பிறகு மன்னர் எங்கே? மரக்குடி பெருமை எங்கே? மகேந்திரவர்மர் கட்டி காத்த மானமும் புகழும் எங்கே? எங்கே? புகழும் மானமும் புழுதி காற்றில் பறந்தே போகட்டும். காஞ்சி வீழ்ந்தால் என்ன? வஞ்சி இருக்கிறாளே உன் அண்ணனை மகிழ்விக்க. கோட்டைகள் போனால் என்ன? அந்த கோதையின் பள்ளியறை போதாது மன்னர் வாழ்வதற்கு? அத்தான், உங்கள் பதில் வெந்த புண்ணிலே வேல். வேண்டாம், வேண்டாம், பேச நேரமில்லை. புறப்படுங்கள் போருக்கு. போருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நாட்டின் தளபதியாக இல்லாவிட்டாலும் ஒரு குடிமகன் என்ற முறையில் பகைவரை விரட்டும் உணர்வு கிடையாதா உங்களுக்கு? இல்லை. பல்லவ நாட்டு மண் கொஞ்சம் கொஞ்சமாக புலிகேசியின் காலடிக்கு சொந்தமாவதை கண்டு ஆத்திரம் பிறக்கவில்லையா தங்களுக்கு? இல்லை. காஞ்சியின் கிரீடம் மண்ணில் சாய்வதை பற்றி கூட கவலை கிடையாதா? கிடையாது. நன்றி கட்டவர், நயவஞ்சகர், நாட்டை காட்டி அத்தா, தங்கள் மனம் நோகும்படி, தங்கள் தன்மான உணர்வுக்கு இழுக்கு வரும்படி ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எனக்காக அழவில்லை, என் அண்ணனுக்காக அழவில்லை, இந்த நாட்டுக்காக அழுகிறேன். என் கண்ணீருக்கு மதிப்பு என் காதலரிடத்தில் கிடைக்காது என்று தெரிந்து கொண்டேன். என் இதய கோவில் ஏக தெய்வமாக இருக்கும் தங்களிடம் பெற முடியாத வரத்தை யாரிடம் தான் பெறப்போகிறேன்? எங்கள் குல தெய்வம், கொற்றவை தெய்வம், அவளிடம் போய் கெஞ்சுகிறேன், யாதிக்கிறேன். அவளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, கதி இல்லை, கதி இல்லை.